வணக்கம் நண்பர்களே. ஆதிபாரதி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நந்தினி தமிழ் மேலே திருட்டு பழியை உருட்டி தள்ள திட்டம் போட்டு டூருக்கு போனோம், பணம் வேணும் அம்மா, 8000 ரூபா வேணும் அப்படின்னு நம்ம பாரதிட்ட கேட்குறாங்க. பாரதிட்ட நம்ம தமிழ் பேசிட்டு இருக்கிறத ஒட்டு கேட்டுட்டு நம்ம நந்தினி அதிரடியாக திருட்டு பழியை உருட்டி தள்ளி இந்த குட்டி பிசாசை வீட்டை விட்டு துரத்த இது சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு அந்த இடத்துல பணத்தை எடுத்துக்கிட்டு நம்ம தமிழுக்கு இது இடிச்சதுங்கனாங்க போய் தமிழ் கீழே உள்ள நேரத்தில் அவங்க தமிழுக்கு பாக்கெட்டில் கொண்டு அந்த பணத்தை சுருட்டி வச்சுக்கிட்டு என் பணம் இதில் இருந்ததை காணலை அப்படின்னு நந்தினியும் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கூட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம பாரதியும் ஆதியை வீட்டில் இல்லாத சமயம் பார்த்து ஒரு திருட்டு பழி உழுது. அப்போ இந்த 2 சின்ன பிள்ளைங்களில் யாராவது தான் இதை எடுத்திருக்கணும் அப்படின்னு நம்ம ஆதித்யாவை செக் பண்ணுறாங்க. அதோட பார்த்தோன்னா நம்ம தமிழையும் செக் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் தமிழோட பாக்கெட்லேருந்து அந்த பணத்தை எடுக்கிறாங்க. நம்ம தமிழை நான் எடுக்கலைன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்துக்கிறாங்க. ஆனால் உன்னை தவிர வேறு யாரும் எடுத்திருக்க மாட்டாங்க, உன் பாக்கெட்டில் தூக்கி இருக்கணும்னா நீ எடுத்து வைக்காமல் யாரடி எடுத்திருப்பா அப்படின்னு முட்டுக்கால் போட்டு அங்கே பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. இதெல்லாம் நம்ம ஆதியை வீட்டுக்குள்ளே வராங்க. ஒரு கட்டத்தில் தமிழோட நிலைமையை பார்த்து பரிதவிச்சு போன நம்ம பாரதி எப்படி நடந்துச்சு இது அப்படின்னு கேட்க நேரம் இந்த சைடு நம்ம பாரதி இதுக்கெல்லாம் காரணம் நந்தினி அப்படின்னு நந்தினியும் அதே நேரத்தில் நம்ம மித்ராவும் சேர்ந்து போட்டு சதி திட்டம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா மித்ராவை அடியில் வெளுத்து தோலை உரிச்சிட்டாங்க நம்ம ஆதி. இந்த பாரு, ஒரு சின்ன பிள்ளை கூட உனக்கு ஒழுங்காக நடந்துக்க தெரியலை, அவன் மேலே திருட்டு பழியை போட்டு இவ்வளோ தூரம் நீ கஷ்டப்படுத்துவியா, தமிழ் என்னோட ரத்தம் அப்படின்னு அந்த இடத்துல மித்ராவை அடித்து வெளுக்குறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம பாரதி கிட்ட கேட்குறாங்க தமிழ், அம்மா டூரு எல்லா பிள்ளைகளும் ஸ்கூல்ல இருந்து போகிறாங்க, எனக்கும் ஆசையாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க நேரம் நம்ம பாரதி தமிழ் எதையுமே ஆசைப்பட்டு கேட்கறதில்ல, இப்போ ஆசைப்பட்டு கேட்குறா, கண்டிப்பாக நம்மளை டூருக்கு அவளை அனுப்பி வைக்கணும், அதில் நம்மளுக்கு சந்தோஷம் இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல முடிவு பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா எவ்வளோ ரூபா தமிழ் இதுக்கு வேணும் அப்படின்னு கேட்க நேரம் 8000 ரூபா வேணுமா இந்த டூருக்கு போகிறதுக்கு அப்படின்னு சொல்ல நேரம், சரி அவ்வளோ அமௌண்ட்டையும் நான் ரெடி பண்ணி தாக்குறேன், ஆனால் இன்றைக்கி ஈவினிங் நான் இந்த அமௌண்ட்டை உனக்கிட்ட தந்துடுவேன் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம தமிழை சமாதானப்படுத்தி வைக்கிறாங்க பாரதி. இதை ஒட்டுக்கிட்ட நம்ம நந்தினி மித்ரா கிட்ட சொல்கிறாங்க, இந்த பாரு குட்டி பிசாசு அந்த தமிழ் மேலே ஒரு பழியை உருட்டி தள்ளதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் வந்திருக்கு. நான் அந்த குட்டி பிசாசு தமிழ் பாரதி கிட்ட பேசிட்டு இருந்ததை நான் ஒட்டு கேட்டேன் அப்படின்னு சொல்ல நேரம், பாரதி கிட்ட அப்படி என்னதான் அந்த தமிழ் பேசிட்டு இருந்தா அப்படின்னு கேட்க நேரம், அவளுக்கு ஸ்கூல்லேருந்து டூரு கூட்டிகிட்டு போகிறாங்களா, அதுக்கு பணம் 8000 ரூபா தேவை அப்படின்னு கேட்டுட்டு இருந்தா, நான் அதை பார்த்தேன். அப்போ இதை வச்சு என்ன பண்ணலாம் நந்தினி அப்படின்னு கேட்க நேரம், இதுக்கு மேலே ஒரு திருட்டு பழியை உருட்டி தள்ளுனா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி மேலே பழியை உருட்டி தள்ள அப்படின்னு கேட்க நேரம், அதெல்லாம் கவலையை விடு, மாதம் சேர்த்துடலாம், அந்த பண அமௌண்ட்டை நான் அதுக்கு பாக்கெட்டில் வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு அந்த இடத்துல நந்தினி பொறுப்பு எடுத்துக்கிறாங்க. எப்படியோ நந்தினி வீட்டை விட்டு இந்த பாரதியை வெளியேறதுக்குள்ளே நம்ம ஒரு வழி ஆயிடணும், அவளை வீட்டை விட்டு துரத்தணும், அதுக்கு இந்த தமிழ் மூலம் நம்ம இந்த பகடகாயை செய்யலாம் அப்படின்னு யூஸ் பண்ணதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழை மோதினது மாதிரி இடித்து தள்ளிக்கிட்டு அவள் கீழே உள்ள சாக்கில் நம்ம நந்தினி பாக்கெட்டுக்குள்ளே அந்த 8000 பணத்தையும் வச்சுட்டாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ஆதியும் பாரதியும் வீட்டில் எல்லா ஆஃபீஸுக்கு கிளம்பி போயாச்சு. அதுக்கு பிறகு தான் வேட்டை வைக்கணும் அப்படின்னு வச்ச உடனே இந்த தமிழுக்கு சப்போர்ட் பண்ண யாரும் இருக்க மாட்டாங்க. நம்ம போடல இந்த வீட்டை விட்டு அவள் தெரிச்சு ஓடணும் அப்படின்னு அந்த இடத்துல செக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா மொத்த குடும்பமும் கேட்கும்போது, இந்த பாரு எனக்கு நான் இதில் வச்சுருந்த பணத்தை காணலை அப்படின்னு அந்த இடத்துல நம்ம மித்ராவும் நந்தினியும் சேர்ந்து கேமாக ஆட்டம் தொடங்கிட்டாங்க. அப்போ தான் வேறு யார் எடுத்திருப்பா இந்த வீட்டில் பணம்னா இந்த பாரதிய குடும்பம் தான் எடுத்திருக்கோம். அப்போ பாரதியும் வீட்டில் இல்லைன்னா இந்த குட்டி பிசாசுக்கு 2 எடுத்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம ஆதித்யாவை ஃபஸ்ட்டு செக் பண்ணுறாங்க. ஆதித்யாகிட்ட இல்லை, அப்போ இவன் எடுக்கலைன்னா இந்த தமிழ் தான் எடுத்திருப்பா அப்படின்னு தமிழ்கிட்ட தமிழ் பாக்கெட்
பாக்கெட்டை பார்த்து அதில் இருக்க பணத்தை பிடிச்சி எடுத்துறாங்க. நீ தான் எடுத்திருக்கா, இப்போ கையும் களவும் மாட்டிட்ட, உனக்கு இவ்வளோ வயசு சின்ன வயசுலேயே இந்த திருட்டு புத்தி என்னத்துக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம தமிழை வந்து வெளுத்து எடுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம பாட்டி, ஐயோ அவள் அப்படிப்பட்ட குணம் கிடையாது, உங்கள் பணம் யாருக்கும் இங்கே தேவையில்லை, நாங்கள் எங்கள் பாரதி உழைச்சதே எங்களுக்கு போதும், எதுக்காக நீங்கள் இப்படியெல்லாம் பாரதிக்கு மட்டும் தெரிஞ்சுன்னா அவன் விட மாட்டா, பாரதி இல்லாத நேரத்தை பார்த்து வேணும்னே நந்தினியும் மித்ராவும் இப்படி ஒரு பழியை உருட்டி தள்ளுறாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம பாட்டியும் இப்போ என்ன பண்ணடா அப்படின்னு வந்து துடிச்சு போகிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா எப்படியோ நான் வச்சுருந்த பணத்தை காணலை அப்படின்னு வந்து ஒரு கேமை ஸ்டார்ட் பண்ணி அதை நைஸாக வந்து இந்த தமிழ் பாக்கெட்லேருந்து எடுத்த மாதிரி எடுத்து வந்து எல்லாத்துக்கு முன்னாடியும் காட்டியாச்சு. இப்போ கண்டிப்பாக இந்த தமிழை வந்து டார்ச்சர் பண்ணணும், இவ அம்மா செய்த செயலுக்கு நம்மளை எப்படியெல்லாம் சாட்டை எடுத்து அடித்தா, அப்போ இவளை பழி வாங்கிறது தான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு வந்து முட்டுக்கால் போடுடி அப்படின்னு வந்து நம்ம தமிழை நந்தினியும் மித்ராவும் சேர்ந்து முட்டுக்கால் போட்டு அப்படியே வந்து நிற்க வச்சுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ஆஃபீஸில் இருந்து நம்ம ஆதியும் பாரதியும் வந்து வராங்க. அப்போ நாங்கள் நம்ம தமிழோட நிலைமையை பார்க்குறாங்க. பாரதி துடிச்சு போகிறாங்க. யாருமா உன்னை இப்படி பண்ணுனா தமிழ் அப்படின்னு வந்து கேட்கணும். மித்ராவும் அந்த நந்தினியை சேர்ந்து தான் நான் பணத்தை திருடினேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க. உண்மையாட்டே என் பாக்கெட்டில் எப்படி பணம் வந்தனே தெரியல, இவங்களோட சூழ்ச்சி தான் அதில் ஏதோ இருக்குது அம்மா, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, ஆனால் இவங்க எல்லாமே நான் தான் திருடனேன்னு மொத்த குடும்பமும் சேர்ந்து என் மேலே திருட்டு பழியை போட்டு இப்படி வந்து உருட்டி தள்ளிட்டாங்கம்மா அப்படின்னு வந்து சொல்லு நேரம் அப்படியே வந்து செமையாக வந்து பார்த்துட்டே இருக்காங்க. என்னடா கூத்து இது, இப்படி வந்து சேராங்களே அப்படின்னு வந்து அந்த இடத்துல அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சியாக வந்து நிற்கிறாங்கங்க நம்ம பாரதி. இந்த நந்தினியையும் மித்ராவையும் இப்படியே விடக்கூடாது, நான் இல்லாத சமயம் பார்த்து என்ன பழி வாங்கிறதுக்கு என் பொண்ணை பயன்படுத்தினீங்களா அப்படின்னு வந்து மித்ராவை ஓங்கி ஒன்று போட இருக்க நேரம் நம்ம ஆதி வரங்க என்ன தமிழை இப்படி வந்து முட்டங்கால் போட வச்சு துன்பப்படுத்தினாங்களா இவங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல மித்ராவை அடியில் விழுக்கிறாங்க. மித்ராவை துடிச்சு போகிறாங்க. எதுக்காக ஆதி இப்போ என்ன அடிச்சா, என்னடி நினச்சிட்ட, ஒரு சின்ன பிள்ளைய வந்து இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணியிருக்கீங்கன்னா நீ வந்து எவ்வளோ பெரிய கொடுமைக்காரியாக இருக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து வெளுத்து எடுக்கிறாங்க. தமிழ் யார் ரத்தம், அவளை யார் தொட்டாலும் நான் இப்படி தான் செய்வேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ஆதி வந்து உருமாறி போகிறாங்க. மித்ராவை பேயாட்டம் போட்டது கணங்க அடித்து வெளுத்து தொலியை உரிச்சிறாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா மித்ராவிட்ட இந்த பாரு, தமிழ் மேலேயோ ஆதித்யா மேலேயோ பாரதி மேலேயோ உன் சுண்டு விரல் பட்டா கூட இந்த ஆதி சும்மா இருக்க மாட்டான் அப்படின்னு வந்து வார்ன் பண்ணுறாங்க. அது வேற லெவல் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா மித்ரா இனி வந்து ஆதியை கல்யாணம் பண்ணிக்க முடியாது போல் இருக்க, ஆதி மனசில் நான் இடம் பிடிக்கவே முடியலை, கடைசி வரைக்கும் எங்கள் கல்யாணம் கனவாட்டே முடிஞ்சிடும் போல் இருக்குது, இந்த பாரதி தான் ஜெய்பா போலுக்கு எதையாவது பண்ணி எப்படியாவது இந்த ஆதியை நான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து துடிக்கிறாங்க சொல்லலாங்க.